காலையில தானே 10 இட்லி விட்டு அடுக்கு அடுக்குனேன். அதுக்குள்ள பசியா? இருக்கட்டும்டா, இது கோழி பசிடா. ராத்திரி என் கனவுல ஒரு கோழி வந்துச்சு. நெசமாதான்டா வந்து, இப்பெல்லாம் என்ன நீ மறந்துட்ட, புல்லு கீரைன்னு இறங்கிட்ட, என்னையும் சாப்பிடுன்னு ஓன்னு அழுதுச்சு. அதனாலதான் கோழி பசி. என் கனவுல ஒரு ஆடு வந்துச்சே. வந்துச்சா? வந்து பேசவே இல்ல, ஒரே அழுகாச்சு. குடும்பத்தை எல்லாம் கெட்ட வார்த்தையில் திட்டுது, பேசாம போய் சாப்பிட்டுருவோம். பணம் பணமெல்லாம் மனுஷனுக்கு தாண்டா, தேவர்களுக்கு எதுக்கு? என்னங்க ஒரு நிர்வாண டீ கொண்டாடா. நிர்வாண டீயா? அதாண்டா ஆடை இல்லாத டீ. எனக்கு தான் ஆடையே பிடிக்கிறது இல்லையே. பிடிச்சிட்டாலும் போடா சாப்பிடுங்க. இல்ல இசைக்கு ஹை கிளாஸ் பார்ட்டி வந்து கவனிக்கடா. என்ன சாப்பிடுறீங்க? என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன வேணுங்க? ஓஹோ, கோழி பிரியாணிங்களா? இருக்குங்க. 2 பிளேட் ஆம்லெட், 2 பிளேட் கொத்துக்கறி, 2 பிளேட் சிக்கன், 2 பிளேட் குஞ்சு மீன், 2 பிளேட் கருவாடு, 2 பிளேட் தயிர் சட்னி. தயிர் சட்னி நாங்க சும்மாவே தருவோங்க. 2 பிளேட் மூளை. மூளை நாங்க வறுக்கிறது இல்லைங்க. ஏன்? எங்க முதலாளிக்கு அது இல்ல, அதனால நாங்க வறுக்கிறது இல்ல. எஜமான விசுவாசம். எல்லாம் சின்னதா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏய், தண்ணி வேணாடா. இலையை கழுவி வை. வயிறார சாப்பிடுங்க, அப்பதான் எங்க முதலாளி பிடிக்கும். சாப்பா நல்லா தின்னுறாருங்க. இதுதான் எனக்கு பிடிக்கும். வறுத்ததுங்க. இது கடைசியில சாப்பிட்டானோ? ஆமா. இல்ல இசைக்கு இஞ்சி துகையில போடுறா, நல்ல செரிக்கட்டும். மாமியார் கோலா உருண்டைய போடுறா, திங்கட்டும். போகும்போது 2 மிளகாயை சுத்தி போடுறா, திஷ்டி பட்ட போகுது. 300-400 ரூபாய்க்கு தின்னுருப்பானுங்க பொழுது. நல்ல வேட்டை. சாப்பிடும் போது பேசாதையா, கபத தஷ்டி பீட்டு. வயிறு நிறைய சாப்பிட்டோம். அடுத்தது என்ன செய்யறது? கை கழுவ வேண்டியதுதான். கை கழுவுறது இருக்கட்டும், காசு சாப்பிடும் போதே யோசிக்கிற, கை கழுவும் போது ஏன் யோசிக்கணும்? தம்பிகளா, ஐயா, என்ன யோசிக்கிறீங்க? அது அங்க இருக்குது. பில்ல இங்க கொண்டு வந்து கொடுங்க. நல்ல பசங்க, நல்ல தின்னுறானுங்க. பாதி வர மாதிரி இருக்குடா. 301 ரூபாய் பில் ஆச்சுங்க. பில் என்ன? இல்லன்னா நீங்க சாப்பிட்டதுக்கு தாங்க. சார், நான் கொடுக்குறேன் சார். இல்ல சார், நான் கொடுக்குறேன். இல்ல சார், இல்ல நான் கொடுக்குறேன் சார். விளையாடுறீங்க, நான் கொடுக்குறேன். இல்ல சார், நான் கொடுக்குறேன். ஐயோ, யாராவது கொடுங்க. நான் கொடுக்குறேன் ஐயா. நான் கொடுக்குறேங்கிற அப்புறம் ஆச்சுக்கணியா? யாராவது ஒருத்தர் பில்லுக்கு பணம் கொடுங்க சார். அவங்கிட்டே வாங்க, அவங்ககிட்டே வாங்க. அவங்கிட்டே வாங்க சார். அடி வாங்கினால அவங்ககிட்ட வாங்க. குடுறா. என்னடா நீ தான் அடிச்சு குடுறா. நீ கூட என்ன தைரியம் இருந்தா இவன் பில்லு கொடுப்பேன். நீங்க 2 பேருமே பில்லு கொடுக்க வேண்டாம், நான் கொடுக்கிறேன் உங்களுக்கு பில்லு. இந்தாங்க, ஆளுக்கு 50 ரூபா. ஐயா, தயவு செய்து நீங்க இந்த பக்கமே வந்துடாதீங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டுங்க. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நாங்க சண்டைய சார். நான் தான் ப்ரொஃபசர் மேத்தா, இந்து காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன்.
இது என் தங்கச்சி. கொலை நடந்ததை கண்ணால பாத்திருக்கா. அவளை விசாரிச்சீங்கன்னா உங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏமா நீங்க கொலை நடந்ததை நேர்ல பாத்தீங்களா? ஆமாங்க, அந்த கொலையை என் கண்ணால பார்த்தேன். பஸ் ஸ்டாப்ல நான் பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் கொற்ற மழையில கார்ல வந்த அந்த கொலைகார காருக்குள்ள இருந்த அந்த பச்சை குழந்தைகளையும் அவங்க அம்மா அப்பாவையும் அநியாயமா சுட்டு கொன்னான். அதை பார்த்ததும் நான் கத்துனேன். என்ன பார்த்ததும் என்ன கொல்றதுக்காக அவன் துரத்திக்கிட்டு வந்தான். ஆண்டவன் புண்ணியத்துல நான் தப்பிச்சுக்கிட்டேன். ஆமா, அவனை நேர்ல பார்த்து அடையாளம் காட்ட முடியுமா? நிச்சயமா. கான்ஸ்டபிள், அம்மா இதுல பழைய குற்றவாளிங்க போட்டோலாம் இருக்கு. இதுல அவன் இருந்தா காட்டுங்க. சார், இவன் தான் சார். சார், he is Robert. நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி படிச்சிட்டு இருக்கும்போது 1981 ஜனவரி 12 பேங்க் ராபரியில ஒரு கேஷியர் கொலை பண்ணிட்டான். எம்எம்சி கோர்ட்ல 1981 ஜூன் 14 அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆயுள் தண்டனை கைதியா ஜெயில இருக்கிறவன் நேத்து ராத்திரி வெளியே வந்து ஒரு கொலை பண்ணிருக்கான. சிரிக்காம எப்படி சார் இருக்க முடியும்? திருச்சிக்குமா சார்? தேங்க்யூ வெரி மச். டேய், அன்னைக்கும் பாடத்தை பத்தி பேசாம இந்த மர்டர் கேஸ பத்தியே பேசிக்கிட்டு இருந்த உன்னை வெளியே போடா நான் ஏன்னு சொன்னேனே, அது ஞாபகம் இருக்காடா உனக்கு? மை டியர் பிரில்லியன்ட் ஸ்டூடண்ட் ஜெயபாஸ்கர். சார், நீங்களா சார்? God bless you my son. ஜெயபாஸ்கர், எந்திரிமா. எப்படிமா இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுடா. பிராக்டிஸ் ஏதாவது பண்றியா? பிராக்டிஸ் பண்ணலான்னு தான் பாக்குறேன் சார். முடிய மாட்டேங்குதே. யாராவது ஒருத்த கள்ளச்சாராயம் குடிச்சு அவன் போலீஸ் கண்ணுல பட்டு அவனை கொண்டு வந்து ஜெயிலுக்குள்ள போட்டு எனக்கு முன்னால யாருமே அவனை ஜாமீன்ல எடுக்காம இருந்து நான் போய் ஜாமீன்ல எடுக்கட்டுமான்னு கேட்டு அதுக்கு அவன் ஒத்துக்கிட்டா தான் சார் 25-30 கிடைக்கும். டெய்லியா? மந்த்லி. வெரி புவர் ரெம்யூனரேஷன். ஜெயபாஸ்கர், நீ ஒண்ணு கவலைப்படாத. Do you know மிஸ்டர் தேசிகாச்சாரி? தெரியும் சார், பெரிய வக்கீலாச்சே. உனக்குத்தான் அவன் பெரிய வக்கீல், எனக்கு அவன் பச்சான். என்ன பார்த்து காப்பி அடிச்சுதான் அவன் பாஸ் பண்ணான். நாளைக்கு ஒண்ணு பண்ணு. நேரா காலேஜ் காம்பவுண்ட் இருக்குல்ல, அது மேல வந்து உட்காந்துக்கிட்டு நான் வந்து உன்னை கூட்டு போறேன். நானும் தேசிகாச்சாரி எப்போ அங்கதான் உட்காந்துக்கிட்டு இருப்போம். இன்ஸ்பெக்டர், உங்க அப்பா குரோம்பேட்டை துளுக்காட இருக்காட, எங்களை வந்து கமுக்குன்னு புடிச்சுக்குவோம். எட்டா கொடுத்த விட்டு விட்டுருவோம். ஜெயபாஸ்கர், காலையில இருந்து இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க. ஆமா சார். வெரி குட். கம் ஆன், லெட்ஸ் கோ. டாக்ஸி. நேரா ஹோட்டல் அடையார் பார்க் போ. அங்க ஸ்விமிங் பூல்ல உட்காந்துக்கிட்டு நீ வா. என்னடா ப்ரொஃபசர், எப்படி இருக்க? நல்லா இருக்குண்டா. வேகாத வெயிலையும் மெட்ராஸ்ல கோட்டு போடுறதா ரெண்டு பேர் தான். ஒண்ணு நீ, இன்னொன்னு விஜிபி பிரதர்ஸ். யார் இந்த பையன்? எக்ஸிபிஷனை காணா போன குழந்தை மாதிரி பேந்த முடிக்கிறான். He is my brilliant student. பிஎல் படிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். உங்ககிட்ட தான் ஜூனியரா சேருவன அடம் பிடிக்கிறான். அவனை வச்சு நீ பெரிய ஆளாவு. வாட்ஸ் யுவர் நேம்? எம்ஆர்எஸ்கேவி ஜெயபாஸ்கர். என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி பிஎல். அது என்ன அது பிஎஸ்சி பிஎல்? அது மெடிக்கல் சேரணும்னு பிஎஸ்சி முடிச்சேன் சார். சீட்டு கிடைக்கல, பிஎல் தான் கிடைச்சது. அதான் படிச்சிட்டேன். அப்போ பிஎல் சீட் கிடைக்கலனா பிகாம் படிச்சிருப்பியா? லட்சியம் இல்லாம வக்கீலுக்கு படிச்சா எனக்கு தேவையில்லை. கெட் அவுட். கெட் பேக். நீ மட்டும் என்னடா லட்சியத்துக்காக பச்ச? உங்க அப்பன வக்கீலு, உன் தாத்தா வக்கீலு. பழைய கோட்டு வீணாக கூடாதுன்னு வக்கீலுக்கு படிச்சவன் நீ. So don't ask silly questions. Ask intellectual question. அறிவுபூர்வமா ஏதாவது கேளுடா. மிஸ்டர் ஜெயபாஸ்கர், ஒரு குடும்பத்துல மூத்த பையனுக்கு தான் சொத்து சேரணும்னு அப்பா உயிர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிடுறாரு. ஆனா அவருக்கு பிறந்ததோ ரெட்ட குழந்தை. ரெண்டு பேருமே சொத்து எனக்கு தான் வேணும்னு சொல்றாங்க. நீங்க யாருக்காக வாதாடுவீங்க? நான் ரெண்டாவது பிறந்த குழந்தைக்கு தான் வாதாடுறேன் சார். ஏன்னா கர்ப்பப்பையில முதல்ல ஒரு கரு உருவாகுது, அது முதல் குழந்தை. ரெண்டாவது ஒரு கரு லேட்டா உருவாகுது. ஆனா பிறக்கும் போது ரெண்டாவது உருவான கரு முதல் குழந்தையாகவும் முதல்ல உருவான கரு ரெண்டாவது குழந்தையாகவும் பிறக்குது. மருத்துவ ரீதியா முதல்ல உருவான கரு தான் மூத்த குழந்தைன்னு நிரூபிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒரு கேஸ முகமது அலி ஜின்னா ரெண்டாவது பிறந்த குழந்தைக்காக வாதாடி அவன் தான் மூத்தவன் நிரூபிச்சு சொத்தை வாங்கி தந்திருக்காரு சார். மிஸ்டர் ஜெயபாஸ்கர் சார், நீங்க சொன்ன பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு நல்ல நாள். நாளைக்கே நீங்க வேலைக்கு வரலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, கொட்டாயில புது படம் போட்டுக்கிறானா? அந்த நாக்கு நாய் பாலை படத்தையே தான் போட்டு வச்சிருக்கிறா.
ஏமாமா நின்னுட்டீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே? ஆமா. ஏன்? போலாமே. கவிதா எப்படி போயிடலாமே? ஏ இந்த பக்கம் தானே நம்ம வீட்டுக்கு போனோம். இதுதான் ஷார்ட் கட். உங்க ஊர்ல இருக்கிறதே 3 வீதி, அதுல என்ன ஷார்ட் கட்? வெள்ளிக்கிழமை ஆனாலே எனக்கு விட விடக்கும். வா இப்படி போயிடலாம் வா. என்ன மாமா அவசரம்? ஒண்ணும் இல்ல, எனக்கு வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. வா இப்படி போலாமே. ஓ மாமா ஏன் இப்படி அவங்களை கண்டு பயப்படுறீங்க? பயமாவது ஏதோ வயசுல மூத்தவங்கிறதுக்காக ஒரு மரியாதை தான். பிச்சிட மாட்டோம் பிச்சு. அத்தமக வரான் 2000 கடன் வாங்கினல்ல, மாசம் 2 ஆச்சு இல்ல, பணமங்கடா, வட்டியும் வரல, சொத்தத்தானே திங்கிறீங்க. ஏண்டா ஏதாவது சூடு சொன்ன இருக்கா உங்களுக்கு? வெள்ளிக்கிழமை தரத பெருசா வீர மட்டும் பேசுன, என்னடா முழிக்கிற? எறா பணத்தை இப்படி வீதியில் நிக்க வச்சு உங்க மான மரியாதை கெடுத்தா தானே பணத்தை கொடுப்பீங்க. முறைக்காத எடா பணத்தை. என்னடா முழிக்கிற? எறா பணத்தை வெள்ளிக்கிழமை தரலன்னா துண்டை போட்டு வசூல் பண்ணி நீ தாண்டா சொன்ன. அப்புறம் என்ன ஆளா ஒதுக்குறியா? ஏன்டா அவனை அடிச்ச? எனக்கு என்ன தெரியும்? சைக்கிள்ல வந்துட்டு இருந்த உன் கழுத்துல துண்டு போட்டா புடிச்சு அடிச்சிட்டேன். ஆமா, ஏன்டா துண்டு போட்ட? வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலனா துண்ட போடாம மாலையா போடுவான். ஓ, இவகிட்டே கடன் வாங்கிருக்கோம்ல, மறந்தே போச்சு. ஆமா, இது கவிதாவுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சேன். ஏற்கனவே நாறிட்டு இருந்துச்சு, நீ வந்து ரொம்ப நார் அடிச்சிட்ட. இருந்தாலும் உன் கை ரொம்ப நீளம்டா. ஏதா பசங்க கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு நாள் வேலைக்கு போனேன், அவனுங்களுக்கு வேலையே போயிடுச்சு. உனக்கு ஏன் தான் இந்த வம்பெல்லாம்? கவிதா வேலைக்கு போனங்காட்டிதான் அந்த நாய் அப்படியெல்லாம் கேட்டுச்சு. அதுக்காக அப்படி போட்டு அடிக்கணுமா? ஒரு பெரிய இடத்துல கல்யாணத்தை பண்ணுவீங்கடான்னு சொன்னேன், அதுக்கு துப்பு இல்ல. ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்கிட்ட எல்லாம் ஏன்டா சண்டை போடுறீங்க? நாங்க என்ன மாப்பிள்ளை பார்க்காம இருக்கோம்? யாரா பைப்பு உடைஞ்சிட போகுது? நில்லுடா. தூத்துக்குடி மணிகார பையனுக்கு கொடுத்தா கவிதாவை பிடிச்சிருக்குது. ஆனா நகை 300 பவுன்ல கேக்குறான். 300 பவுன்ன்றா? நமக்கு சாதாரணம். சந்தை கடையில போய் முறுக்கு வாங்குறதுக்கே முக்குன்னு முக்குற. அது காலங்காத்தால் தினம் தான் முக்குற. இந்த 300 பவுனுக்கு ஒரு பயங்கரமான திட்டமே வச்சிருக்கேன். ஆத்தோ, கவிதாவுக்கு மாப்பிளையை பிடிச்சிருக்காங்கிறதா ரொம்ப முக்கியம். பிடிச்சிருக்குன்னு வச்சுக்க. சும்மா இருக்கடா. ஏத்தா, ஊத்துக்குளி மாப்பிளைய பொண்ணு பார்க்க வர சொல்லலாமா? வேண்டாம். ஏத்தா, இனிமே எனக்கு வெளி இடத்துல மாப்பிள்ளை பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம சொந்தம் விட்டு போக கூடாது. கவிதா, அண்ணா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. பெரிய தம்பி, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல நான் எப்பவுமே ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும். அம்மா, மஞ்சள் குங்குமத்தோடு நீ நீடோடி வாழ்க, நீடோடி வாழ்க. அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வைங்க. சின்ன தம்பி,
என் கண்ணையே நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல எப்பவுமே நான் ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும். மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடூழி வாழணும் என் கண்ணு, நீ நீடூழி வாழணும். போட மாட்டேன். ஸ்டேஷன் வந்தாச்சு, இறங்கி தொலைங்க. பங்காளி, நம்ம ஜாதி ஜனத்திலேயே லொள்ளு எகத்தால உனக்கு ரொம்ப ஜாஸ்தியா. என்னமோ எங்களை விட 4 எடுத்து கூட படிச்சுட்டேங்கிறதுக்காக புல்லட்ல வேஸ்ட் காய போட்டு வர்றீங்க. யார் வேட்டி? ஐயோ பங்காளி, அப்பா பின்னாடி உட்கார்ந்துட்டாரு. வேட்டி அவுத்துட்டு இறங்கி எங்க ஓடினாரு? உளுந்திருப்பாரு நினைக்கிறேன். நோ நோ, இத நம்பவே மாட்டேன். மர்டர், திட்டமிட்ட மர்டர். மர்டர் கோ. பங்காளி, நோ மிஸ்டர் தங்கவேலு, யுவர் அண்டர் அரெஸ்ட். கடமைக்கு முன்னால பாசம் தோத்து போச்சு. தோத்து போச்சுடா, தோத்தே போச்சு. பெத்த தகப்பனைய பின்னால உட்கார வச்சு நீ கொலை பண்ணிருக்க. ஏய், விலங்கெடுத்து மாட்டு. நானும் தனியா கேஸ் பிடிச்சு ரொம்ப நாள். யாரது? காது கேட்கல. வேட்டி இல்லாம ஒரு ஆம்பளை வந்து நிக்கிறாரு. என்னடி கெக்கல புக்கல சிரிப்பு வேண்டி இருக்கு. போங்கடி. ஏண்டா அவன் பாஞ்சாலை தான் சேலையை அவுத்து விட்டான், சொந்த பாதிரியை அவுத்து விட்டேன், வேட்டியை குடுறா. கொஞ்சம் அப்படியே இருங்க. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? சிலுக்கு சுமிதா மாதிரியே. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே. ஏண்டா உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதா? 12 ஃபைல் பெண்டிங்ல இருக்குது, 10 கேஸ் வாய்தா வாங்கணும். ரைட்டர் ஃபைல் எடுத்து உள்ளவா. பாத்தியா இம்சிய? பங்காளி, இனிமே உங்க ஒப்ப இந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்தா 3 ஸ்டார் கூட பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு வாயிலே மிதிச்சு போடுவேன். தங்கவேலு, நம்ம எல்லாம் சின்ன பசங்க இருக்க இடத்துல பெரியவர் வந்தாருன்னா தம்ம தம்ம அடிக்கிறது கஷ்டமா இருக்கும்ல. Stop that. Remove the cap. நீ சின்ன பையனா? தலை நல்ல லட்சுமி மில்லு பஞ்சாட்டம் வச்சிட்டு இருக்கிறிய. மூடிய வாயா, போடியா தொப்பியா. என்னது உடுப்பு அசிங்கமா இருக்கு? யார் வாங்கி கொடுத்தாங்க? சின்ன தம்பி மாமா வாங்கி தந்தாங்க. குண்டனா? அப்ப சரியான ஒரு விளக்கண்ண. நீ எவ்வளவு அழகா இருக்க, இத போய் வாங்கிட்டு வந்திருக்கா. நீங்க என்ன வாங்கி தந்தீங்க? நான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேனே. சீன்ஸ் பேண்ட், பனியல், அப்புறம் பாவாடைய இடுப்புல கட்டாம கழுத்துல கட்டுவாங்களே. ஓ, மேக்ஸியா? யா. இதெல்லாம் வாங்குறதுக்கு 2000 ரூபாய் செலவாச்சு. நான் எடுத்துட்டு வீட்டுக்கு போனேன். ஆத்தா சொல்லிச்சு நீ கோயிலுக்கு வந்திருக்கான்ட்டு. அதான் எடுத்துட்டு ஓடி வந்தேன். அந்த திருவாத்தா துணிலூர் சந்தையில இருந்து சீட்டு துணி எல்லாம் இந்த மாதிரி வாங்கி கொடுக்க. அதெல்லாம் நீ போட்டுக்காரு. டவுன்ல இருக்கல எப்படி இருந்தியோ அப்படித்தான் ட்ரெஸ் பண்ணிக்கணும். நானே நீ வந்ததுக்கு அப்புறம் சட்டையெல்லாம் பேண்டுக்குள்ள விட்டுக்கிறேன். மாமா, எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? பழைய மாதிரி என்னால இருக்க முடியாது மாமா. ஏ, நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு பங்களாவில பிரயோஜனம் இல்லாத குரோட்டன் செடியா இருந்தது போதும். இனிமேலாவது குடிசையில உபயோகமுள்ள கருவேப்பிலையா இருக்க விரும்புறேன். சரி, நான் வரேன் மாமா. ஏண்டா துணியெல்லாம் கிழிக்கிற? ஆத்திக்கோ துணி இல்லாம எங்க அக்கா இருக்காங்க. இதை கொடுத்தா அவங்களால கட்டிக்கலாம்ல? எடுத்துட்டு போங்கடா. என் மாடு பெரிய தம்பி எனக்கு எதுக்கு துணி எடுத்து கொடுக்கணும்? என் மேல பிரிய மாட்டேன் இருக்கு. எங்க ஐயா கிட்ட சொல்லி சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்றியா? அப்போ என்ன மாமா வேலை பார்க்க சொல்றியா? ஜெயிக்கிற 10 பைசா. தம்பி, நீ தோக்குற. ஏன்டா துணி வாங்கி கொடுத்து தோத்து போயிட்ட? ஆட்டத்திலேயே ஜெயிக்கிறேன். ஏன் அளவு கொடுறீங்க? எனக்கு மட்டும் நிறைய எடுத்து கொடுத்துக்கணும். அப்புறம் எதுக்கு இத்தனை பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கான்? எல்லாத்துக்கும் போட்டு பார்த்து நல்லா இருக்கா பார்த்து கட்டிக்கலாம்னு பாக்குறானோ? எத்தனை பேர் போட்டிக்கு வந்தாலும்
பெரிய தம்பி நீ என்ன தானே கட்டிக்க போற? கோழி கழுது முண்டை என்ற மாமா என்னத்தான் கட்டிக்கும். மாமா என்னடி அத்தனை பேர் கூட கல்யாணம் பண்ண போறீங்க? தயங்கி நின்னுட்ட, தைரியமா உள்ளவா. அம்மா வாங்க ராமையர் வாங்க. யாரு அம்பி கண்ணெல்லாம் பெருசா இருக்கு? சார் கிட்ட புதுசா ஜூனியரா சேர்ந்திருக்கான். அதானே பார்த்தேன். காலங்காத்தால கேட்டு வாசல்ல நின்னுட்டு அந்த மொழி முழிக்கிறச்சே நினைச்சேன் இந்த ஆத்துக்கு ஜூனியர் ஆசிரியத்துக்கு தான் வந்திருக்கணும்னு. என்னப்பா பேரு? MRSKV ஜெயபாஸ்கர். நன்னாவே இருக்கு. உன்னை பாஸ்கின்னு கூப்பிட்டமா? சேச்சா சேச்சா வர வர நம்ம பிளாட்ல குடியிருக்கிறவா ஒத்துருக்கான்னு ஒரு பயமே இல்லாம போயிடுது. பேசாம ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புங்க சொல்றேன். பின்ன என்ன 1ஆம் தேதி வர வேண்டிய வாடகை 4ஆம் தேதி அனுப்புறா? அதெல்லாம் கொடுத்துருவா. என்ன டிபன் கேரியரை மறந்துட்டேனே. as usual புளியோதரையும் தயிர் சாதமும் வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. இவாளுக்கெல்லாம் பொறையும் டீம் போறோம். அதெல்லாம் வைட்டமின் சி இருக்கு. தள்ளுங்க. வாங்க. எங்காத்த வண்டி கவாஸ்கர் மாதிரி முதல்ல தான் ஸ்டார்டிங் ட்ரபிள், தள்ளினா செஞ்சுரி தான். இந்தாங்க டவல மறந்துட்டேன் ராமையர். கேஸ் கட்டியே மறந்துட்டேன். சீக்கிரமா போய் தள்ளுங்க. கோர்ட்டுக்கு எப்படி சார் வரது? கோர்ட்டுக்கா? ஒண்ணு செய், மாமிகிட்ட போய் நீ என்ன செய்யணும்னு கேளு, அவங்க சொல்லுவாங்க. புறப்படியா? பெருமாளே, ஆடம்பரம்னு மனுஷா ஏன் தான் காசை கரியாக்குறாளோ தெரியல. அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். கொண்டு குடிச்சுக்கோ. ஏன்பா ஏமா இப்படி கஷ்டப்படுறீங்க? வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்க வேண்டியதானே? ஏன் நோக்கு என்ன வேலை? வழக்கமா எங்களை வரண்ட வர ஜூனியர்ஸ்க்கெல்லாம் இந்த ஆத்து கிச்சன்ல தான் ட்ரைனிங்கே ஆரம்பம். தண்ணி குடிச்சிட்டியோண்ணா? குடிச்சிரும். குடிச்சிட்டு லா பாயிண்ட்ஸ் எல்லாம் மனசுல நன்னா ஒரு தடவை தியானம் பண்ணிட்டு டேபிள்லாம் இறஞ்சி கிடக்க பாரிசத்தை கிளீன் பண்ணிடு. என்ன தண்ணி குடிக்கலையா? குடிக்கிறேன். சமைக்க தெரியுமா? தெரியாது. நான் கத்துறேன். வெரி சிம்பிள். ஐயே, என்ன புதுசா கோர்ட்டுக்கு வந்த வக்கீல் ஆட்டமா மசன் முடிச்சுட்டு ப்ரொசீட். ஐயா கிட்ட வேலைக்கு சேர்ந்த உடனே கேஸ் கட்ட கையில கொடுத்து அப்படி கோர்ட்டு கூட்டிக்கிட்டு போவார்னு ஒரு கற்பனையோட இருந்தேன். முட்டைக்கோசை வெட்ட சொல்றீங்களே. வந்த அன்னைக்கே கோர்ட்டுக்கு போனோங்கிற ஆசை வந்துடுத்த. இப்போ நீ லா காலேஜ்ல ஜாயின் பண்ற. சேர்ந்த அன்னைக்கேவா டிகிரியை தூக்கி கையில கொடுத்துருவா? இல்லையே, 2 வருஷம் கழிச்சு தானே வாங்கிக்கிற. அதே மாதிரி இந்த ஆத்துலயே இரு. சாரண்ட வர கட்சிக்காரால எல்லாம் நன்னா பாத்துக்கோ. சார் அவளோட ப்ராப்ளத்தை எல்லாம் எப்படி சால்வ் பண்றாருன்னு பார்த்து புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறமா கோர்ட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோ, சிம்ஹா மாதிரி நிக்கலாம். கேஸ் நடத்த 5-6 வருஷம் ஆகும் போல இருக்கு. ஏறத்தாழ ஆகும். ஐயோ, அதுக்குள்ள நான் மனப்பாடம் பண்ணி வச்சு ஈபி கோல இடியாப்ப மாதிரி கரைஞ்சிருமேமா. ஏமா சிரிச்சீங்களா? ஆமா, நல்லா இருக்குது. சின்ன வயசுல இன்னும் நன்னா இருப்பேனாக்கும். கவி கை நோக துவச்சிட்டு இருக்கா. ஐ கோ ஹெல்ப். நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டா நீ அவளுக்கு போய் ஹெல்ப் செய்யறேன்னு சொல்றியா? இப்ப என்னங்கற? நம்ம ஒரு பொண்ணு லவ் பண்ணணும்னா நாம என்ன செய்யணும்? இதுக்கா கேக்கலடா. இந்த இவன் முருகேச கேட்டா நான் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். கிணத்துல உச்சி செத்து போயிடு. செத்து? உனக்கு இந்த ஜென்மத்துல லவ்வே இல்லடா. அடுத்த ஜென்மத்துல தான் லவ். அதனால இது குதிச்சு செத்து போயிட்டீங்கன்னா அடுத்த ஜென்மம் சீக்கிரம் வந்துருப்பார். அதனால குதிச்சிரு. அப்ப இப்படி செய்யுமா? என்ன? நீ குதிச்சிரு, நான் வேற யாராச்சும் ஐடியா கேட்டுக்கிறேன். சேச்சே, நீ குதிச்சு. இல்ல நீ குதிச்சு பாரு, நல்லா இருக்கு. இல்லடா, நீ குதிச்சிடா. சும்மா குதிரை ஒண்ணாங்க. நீ செத்து போயிடுற, நல்லா இருக்கும். நீ குதிரை வீரல சாப்பிடலாம். ஏன் சட்டை போட்டுக்கிறீங்க? காலகட்டத்துல ஒரே ரவுசா போச்சுன்னா இவன் ஒரு பிள்ளை லவ் பண்ணணும் மாமா. அதுக்கு என்ன ஐடியா என்ன கேக்குற? நமக்கு என்ன லவ் பத்தி எல்லாம் தெரியும். மாமா இங்க வாங்க, நான் ஐடியா குடுக்குறேன். மலர் நல்லவி பால்ல விழும்னு சொல்லுவாங்க, வயித்துக்குள்ளேயே விழுந்துருச்சு. ஏ மாமா, நீங்க அந்த பொண்ணு லவ் பண்ணணுமா இல்ல அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணணுமா? நான் தான் பண்ணிட்டு இருக்கேனே. அந்த பொண்ணு லவ் பண்ணுதான் தான் பிரச்சனை. ஆம்பளையா லட்சணமா நேருக்கு நேர் நின்னு ஐ லவ் யூன்னு சொல்ல வேண்டியதானே? அது எப்படி நான் போய் நேருக்கு நேரம் நின்னு லவ் பண்றேன்னு சொல்றது? கூச்சமா இருக்கு. அப்ப லவ் லெட்டர் எழுதி ஏதாவது ஒரு பையன் கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? நம்பர் பசங்களா சரியான சொலையனுங்க. அவனுங்க எழுதுற மாதிரி கொடுத்துருவானுங்க. இவனுக்கு எழுத படிக்க தெரியாது, அதான் புழுகுறான். இருக்கவே இருக்கு இளையராஜா பாட்டு. அதுல ஒரு லவ் சாங் எடுத்து விடுங்க. லவ் பண்ணத பொண்ணு லவ் பண்ணிடுவா. ஐயோ, வசமா மாட்டிடுறேன்.
பெரிய தம்பி உண்மையிலே பாட போறியா? கவிதா சொல்லிட்டாளே, வேற வழி. ஆமா, நீ அதான் நீ பாடுறேன்னு சொல்லிட்டியே, உன் பாட்டை கேட்டு அவஸ்தைப்பட்டு என்ன லவ் பண்ண போறா. இதானே வேண்டாங்கிறது. உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்மளுக்கு சொல்லிக் கொடு, 2 பேரும் கத்துக்கிட்டு போதுவா. கத்துக்கிட்டு லவ் பண்ண போறியா? கஷ்டம். சரி, அந்த சொட்டைங்கிட்ட ஹார்மோனி பட்டியை திருடிட்டு வா. ஐயோ, அன்னைக்கு தெரியாதனமா கல்யாண மண்டபத்துல தண்ணி அடிச்சுட்டு மப்புல பாடிட்டேன். தண்ணி அடிச்சுட்டு பாடினா கவிதாக்கு நம்மள பிடிக்காது, தண்ணி அடிக்காம பாடினா நம்ம பாட்டை பிடிக்காது. என்னம்மா பக்கத்து வீட்டு பட்லி மாமாவை இன்னைக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா பாக்குறிய? அங்கிள், இன்னைக்கு தேதி என்ன? 1ஆம் தேதி. இல்ல, பொய் சொல்றீங்க. ஏம்மா? நீங்க குடிக்காம வந்திருக்கீங்க. அக்கா அக்கா, அங்கிள் குடிக்காம வந்திருக்காரு. இன்னைக்கு 1ஆம் தேதி ஆச்சே. அண்ணே, நீங்க குடிக்காம வந்திருக்கீங்களா? உண்மைதானா? அதை அம்மா கேக்குற. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு ரெவன்யூ ஸ்டாம்ப்ல கையெழுத்த போட்டு சம்பளத்தை வாங்கிட்டு குடிச்சிடலாமா திருந்திடலாமான்னு குழப்பத்துல நின்னுகிட்டு இருந்தேன். எவ்வளவு உள்ள புகுந்து மங்களம் ஆடிட்டோம்மா. பிக் பாக்கெட் அடிச்சுட்டானுங்கம்மா. அப்ப எவனோ ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிச்சதுனாலதான் குடிக்காம வந்திருக்கீங்க. ஆக மொத்தம் மாச சம்பளத்தை வீட்டுக்கு கொண்டு வரதில்லைன்னு ஒரு முடிவோட இருக்கீங்கல்ல? வாயா திருட்டு மொழி. 1ஆம் தேதியானா ஓசியில தண்ணி வாங்கி கொடுக்கிற பார்ட்டி மிஸ் ஆயிடுச்சேன்னு வீடு தேடி வந்துட்டியா? ஒன்னெல்லாம் ஜெயபாஸ்கர், மை பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், எவனோ ஒருத்தன் என் பணத்தை பிக் பாக்கெட் அடிச்சுட்டான்டா. அவன் உருப்பிடுவானா? நாசமா போயிடுவான். மங்களம் பாடிட்டானுங்களே. பாடுனது நான் தான் சார். ஐ ஆம் த சிங்கர். என்ன சொல்ற? என்ன சார் சாவகாசமா உங்க பாக்கெட்டுக்குள்ள கை விடுற? நீங்க இந்த பஃபலோ மேல ரெயின் பெஞ்ச மாதிரி அப்படியே இருக்கு. யூடியூப் ரூட்டஸ் காலேஜ்ல நான் இதெல்லாம் உனக்கு சொல்லி தரலடா. நல்லா தீவிரமா யோசிச்சு பாத்துங்க. எப்படி இருந்தாலும் அவர் மாச சம்பளத்தை வாங்கி குடிச்சிருவாரு. அப்புறம் என்ன மாதிரி எவனாவது வெளிச்சவாய் சோடா புட்டி கிடைப்பான். அவர் அம்மாவான ஒரு கசங்க 20 ரூபா நோட்டை வச்சிருப்பான். அதையும் வாங்கி பிளாட்ல சாராயம் குடிச்சிருவாரு. அப்புறம் நீங்க டென்ஷன்ல என்ன காய்கறி கடையில இருந்து பார்பர் ஷாப் வரை கண்ணாப்னான்னு ஏறுவீங்க. எனக்கு மானம் போயிடும். அதனால எப்படியாவது திஸ்டிங்க உங்க வீட்டை கொண்டு வந்து சேர்த்துங்கிற முடிவுல பிக் பாக்கெட் அடிச்சிட்டேன். பாரு, இதுதான் மாச சம்பளம். ஒரு 350 குறைய ஆட்டோக்காக எடுத்துட்டேன். வரங்க. கடைசி ஒரு வார்த்தைங்க, ரொம்ப சென்டிமெண்டான விஷயம், நல்லா கேட்டுங்க. தப்பா ஒருத்தர் நினைக்கிறதுல தப்பு இல்லைங்க. ஆனா தப்பா ஒருத்தர் தப்பா நினைச்சதுக்கு அப்புறம் அவர் தப்பே செய்யறேன்னு தெரிஞ்சுட்டு அந்த தப்பை நினைச்சு நம்ம தப்பா வருந்திக்கிட்டு இருக்கு. வேற மாதிரி ஆரம்பிச்சிருக்கணும், நினைச்ச இடத்துக்கு வந்து சேர முடியல. டோட்டலி டோன்ட் மிஸ்டேக் மீ. இவன் கண்டி கோர்ட்ல ஆர்கியூ பண்ணா நிறுத்தி அடி. அம்மா, என்ன ஒரு 200 ரூபாய் இருந்தா கூட. ஜெயபாஸ்கர், நான் திருந்துட்டேன்டா. நான் திருந்துட்டேன். வேற வழி இல்லாம திருந்துட்டேன். ஹலோ, நில்லுங்க. நான் ஏன் உங்களை கூப்பிட்டேன் தெரியுமா? தெரியுங்க, ஆட்டோ காசு 350 தானே. ஐயோ, அது இல்லைங்க, அதை நீங்களே வச்சுக்கோங்க. அன்னைக்கு உங்களை பத்தி நான் சோடா புட்டி, திருட்டு மொழின்னு அசிங்கமா என்னென்னவோ பேசி உங்களை நான் ரொம்ப நாரடிச்சிட்டேன். அன்னைக்கு நீங்க எங்க அண்ணனுக்கு உதவி செய்யறதுக்காக வந்தப்ப கூட உங்களை பத்தி நான் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு இப்ப மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். அன்னைக்கு நீங்க சொன்னீங்களே, தப்பா நினைக்கிறது தப்பு இல்லைங்க, ஆனா தப்பா ஒருத்தரை பத்தி தப்பா நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு தப்பா நினைச்சேன்னா புரிஞ்சுக்கிட்டேன். சொல்ல வந்தது அப்பா சொல்லிட்டு அங்கேயே நிக்கிறீங்க. ஓடாதீங்களா? ஒண்ணும் செய்ய மாட்டேன், சத்தியமா ஒண்ணும் செய்ய மாட்டேன். வேண்டாம், துண்டை போட்டு காட்டுறேன். சொன்ன கேளு. அது ஓடுறானுங்க. ஏன் இந்த பசங்களை எப்படி துரத்துறீங்க? ஒண்ணு இல்ல தாயமா, புதுசா ஒரு பாட்டு கட்டினேன். ஒரு 2 வரி பாடி காட்டலாம்னு ஆரம்பிச்சேன். பறக்குறானுங்க. பாட்டா? என்ன திடீர்னு கச்சேரியில இறங்கிட்டீங்க? அது ஒரு பொண்ணோட மனசு தொடுறதுன்னா பாடுறதுதான் சிறந்த வழின்னு சொன்னாங்க. பாடுன நிலைமை கேவலமா போயிடுச்சு. பாடுங்க. நீ கேட்டு நல்லா இருக்குன்னு சொன்னு வச்சுக்க, எனக்கு அதுவே போடு. உட்காந்து பாடுவோமா? பாடுங்க, நான் கேக்குறேன். வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வரா
நமது கதை புது கவிதை வெள்ளை புறா ஒன்று. என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கின கூலிக்கார பசங்க அத்தனை பேர் முன்னாடி என்ன அடி அடிச்சிட்டாங்க. என்னால அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியும். பிடிச்சு போறத பத்தி ஒண்ணும் இல்லைங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா சாட்சி போடுறதுக்கு ஈஸியா இருந்திருக்கும். சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆச்சு இல்ல? எங்க உங்க மேலப்பட்ட காயம் கூட ஆறி போச்சு இல்ல? உள்ள வலிக்குதையா? உள்வலிய பத்தி சட்டத்துக்கு கவலையே இல்லைங்க. மேல காயம் இருக்குதா? ஒக்கையடியில அடிச்சானுங்க. நல்ல யோசிச்சு பார்த்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் குறுக்கு வழியில உள்ள தள்ள முடியுமான்னு பாரு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பணம் தரேன். போதும் போதும் காதல் கூடி தன்னால் ஏறும் 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 மானே. கவிதா கொஞ்சம் இருங்க மாமா. அங்க நீங்க வாட் செஞ்சீங்க? இங்கிலீஷ்ரா ஸ்ரீ முருக் சுத்தி. மாமா இந்த பலகாரத்தை எல்லாம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு பூ பறிக்கிற நோம்பி பலகாரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ஆத்தங்கர பக்கம் உட்கார்ந்து சாப்பிடணும். ஐயே அசிங்கமா இருக்குமே, இங்கேயே சாப்பிட வேண்டியதானே? அசிங்கமா தான் இருக்கும், இங்கேயே சாப்பிடலாம் சுட சுட. தென்னி பண்டார அன்னைக்கு ஒரு நாளாவது தின்னு ஓட்டு கைகள் போனபோது ஆத்து பக்கத்தால போய் உட்கார்ந்துக்கிறேன். போடா வேதாளம். ஏனாத்த சும்மா சின்ன தம்பி போட்டு திட்டுற? அட ஒன்னதாண்டா. வேதாளம்னா கோஷ்டி தானே. வாய முடுறா. ஏல சின்ன தம்பி, என்ன பாட்டி? பூ பறிக்கிற நோம்பன்னைக்கு அத்தை மகன் மாமா மகன் எல்லாம் சேர்ந்து ஆத்தங்கரைக்கு போய் பலகாரம் திங்கிறது வழக்கம். அத்தை மகளுக்கு ஆசைப்பட்டு மாமா மகன் கிட்ட பூ கேட்பாளுங்க. அவனுங்களும் பூவை கொண்டாந்து அவளுக்கு தலையில வைப்பானுங்க. பூவை வச்சுட்டாலும் அவ்வளவு ஏண்டா, அந்த ஆத்தங்கரையில தான் உங்க அப்பச்சியை நான் பார்த்தேன். அப்ப நான் அம்புட்டு அழகா இருப்பேன். அட சும்மாறா, அவங்க என் பின்னாலேயே சுத்தி சுத்தி வருவாங்க. நானும் ஆசைப்பட்டு அவங்க கிட்ட ஒரு தாளம்பு கேட்டேன். அவங்களும் பூ பறிக்கிறதுக்காக பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டாங்க. அப்புறம் பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ அப்புறம் என்னாச்சு? பாம்பு சுத்தி போச்சு. அன்னைக்கு ராத்திரி பாம்பு பிரியாணியா? அத நான் வறுத்துட்டேன்ல.